தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, தமிழ்நாட்டில் முதியோருக்கு எதிரான கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு குறிப்பிட்டிருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நிஜாமுதீன் இணைந்திருக்கிறார். நிஜாமுதீன், இந்த வழக்கின் பின்னணி என்ன? இந்த வழக்கை தொடுத்தது யார்? இந்த வழக்கில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன? தற்பொழுது நீதிபதி கூறியிருப்பது என்ன? சொல்லுங்க. வணக்கம் மகன். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தேசிய முதியோர் மையங்கள் அமைக்க உத்தரவிடக் கோரி மதுரையை சேர்ந்த ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல ஒரு வழக்கு பதிவு செய்தார். அந்த வழக்குல தமிழகத்தில் வயதானவர்களை பேருந்து நிலையங்கள், சாலை உரங்கள் போன்ற இடங்களில் அவரது பிள்ளைகளும் உறவினர்களும் தனியே விட்டு செல்லும் நிலையை அதிகரித்து வருவதாகவும், சுகாதார குறைபாடுகள் அந்த உடல்நல குறைவு ஏற்பட்டு முதியோர் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகின்றனர். மேலும் தேசிய முதியோர் மையங்கள் அமைப்பது தொடர்பாக ஏற்கனவே பல வழிகாட்டல் உள்ளன. ஆனால் இந்த மையங்களை அனைத்து மாவட்டங்களிலும் முறையாக அமைக்கப்படவில்லை எனவும், எனவே தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தேசிய முதியோர் மையங்களை அமைக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன் மற்றும் மரியாதை அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது வயதானவர்களை குறிவைத்து கொள்ளை மற்றும் கொலை போன்ற சம்பவங்கள் நடப்பது அதிகரித்து வருவதாகவும், மேலும் முதியோர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள மையங்களில் அடிப்படை வசதிகள் முறையாக வழங்கப்படவில்லை எனவும், அவருடைய பாதுகாப்பு அரசின் கடமை எனவும் கருத்து தெரிவித்த நீதிபதிகள், மேலும் அப்போது ஒன்றிய தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முதியோர் மையங்களை அமைப்பதற்கான நிதியை தான் ஒன்றிய அரசு வழங்கும் எனவும், இல்லங்கள் அமைப்பது மாநில அரசின் பணியே எனவும் தெரிவித்தார். அப்போது நீதிபதிகள் அந்த நிதி சரியாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை ஒன்றிய அரசு தான் கண்காணிக்க வேண்டும் எனவும் தெரிவித்த நீதிபதிகள், மேலும் தொடர்ந்து மூத்த குடிமக்களை பாதுகாக்க அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவது இப்ப அரசின் கடமையாகவும் இருக்கிறது. எனவே இந்த வழக்கில் ஒன்றிய சமூக நலத்துறையின் முதன்மை செயலர் மற்றும் தமிழக அரசின் சமூக நலத்துறையின் முதன்மை செயலர் ஆகியோரை நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கில் எதிர் மனுதாரராக சேர்த்து மேலும் தேசிய முதியோர் மையங்கள் அமைப்பது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து மத்திய மாநில அரசுகள் ஒரு விரிவான பதில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் பின்னணி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சையத் நிஜாமுதீன்.